மறுபடியும் சந்திக்கிறேன். இன்னைக்கு தியானத்தை பற்றி பேச போகிறேன். ஏன்னா ரொம்ப தியானம்னா என்னதுன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், தியானம் பலவிதமான தியானங்கள் இருக்குது. நிறைய தியானங்கள் இருக்குது. எத்தனையோ நல்லவர்கள் தியானத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு தியானம் பார்க்கும் பொழுது லௌகீக வாழ்க்கையில் நான் எப்படி இருக்கணும், அதுக்கு வேண்டிய தியானங்கள். மற்றொரு தியானம் எப்படின்னா, நான் ஆத்மீகத்தில் எப்படி வளர வேண்டும், அது ஒரு தியானம். இன்னொரு தியானம் இருக்குங்க, ரெண்டையும் சமமாக வைக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் த இன்டகிரேட்டட் மெடிடேஷன் சொல்லுவாங்க. ரெண்டையும் சமமாக வைக்கணும். ரெண்டும் சமமாக வச்சாதாங்க வாழ முடியும். நம்ம என்ன நடக்கிறோம்னா, இந்த போக வாழ்க்கை, லௌகீக வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை இல்லை, அதெல்லாம் பொய்யான வாழ்க்கை. அப்படி கிடையாதுங்க. அதுவும் ஒரு வாழ்க்கை தானே. மனுஷனா பிறந்திருக்கோம். அப்போ இந்த சரீரம் இருக்கு, இதுக்கு என்ன செய்யணும்? பேர் வேணும், புகழ் வேணும், புகழ்ச்சி வேணும், சாப்பாடு வேணும், ஆமாவா, தங்குறதுக்கு இடம் வேணும், நிம்மதி வேணும், சாந்தி வேணும், அன்பா ஒரு ஆள் பேசுதான் நினைப்போம் தானே. அப்ப இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு காட்டில் அப்படி உட்கார முடியாது. அப்ப என்ன செய்யுது? இதுவும் தேவை. ஆத்மீகத்துல நான் எதுக்கு பிறந்தேன், ஏன் பிறந்தேன், எதுக்காக பிறந்தேன், நான் யார், இதுவும் புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த ரெண்டையும் சமமாக வைக்கிறதுக்கு பேர் தான் இன்டகிரேட்டட் மெடிடேஷன் சொல்லுவாங்க. அப்ப தியானம் எப்படி செய்யறது? சரி, தியானம் சொல்லும் பொழுது சமய ரீதியில தியானம் சொன்னா இறைவனை நினைக்கிறது, இறைவனை நினைச்சுக்கிட்டே இருக்கிறது, உங்க குருவை நினைச்சுக்கிட்டே இருக்கிறது, இல்லைன்னா இயற்கையை பார்த்து அந்த இயற்கையை நினைச்சுக்கிட்டே இருக்கிறது, உங்களுக்கு பிடிச்சமான பொருள் நினைச்சுக்கிட்டு, இது ஒரு விதமான தியானம். இன்னொரு தியானங்களும் இருக்கு. என்னன்னா, நான் யாரு, நான் எதுக்காக பிறந்திருக்கேன், நான் ஏன் பிறந்திருக்கேன், இந்த கேள்வி கேட்டுக்கிட்டு ஆழமாக உள்ள போறதுக்கு. அப்ப இந்த தியானம் யார்கிட்ட படிக்கணும்? உண்மையான தியானம் உண்மையான முக்தி பெற்ற குரு இடம் படிக்கணும். ரொம்ப முக்கியம். சும்மா நீங்க எல்லார்கிட்ட தியானத்தை படிச்சிட்டீங்கன்னா அவன் என்ன செய்வான்னா, அவனும் கடவுளை தேடுவான், நீங்களும் கடவுளை தேடணும் அவன் கூட சேர்ந்து. ஆமாவா? நான் ஒன்ன சொன்னேன், தியானம்னா இறைவனிடம் ஒன்றாக கலக்கிறது, ரெண்டையும் சமமாக வைக்கிறது. எதை? போகையும் யோகத்தியம். ஆனா முக்தி பெற்ற குரு இடம் போகும்பொழுது தான் இந்த ரகசியத்தை சொல்லி கொடுக்க முடியும். நீங்க முக்தி பெறாத குரு, இப்ப எல்லாரும் தியானம் கத்து கொடுக்கறாங்க, நல்ல விஷயம். அந்த முக்தி நிலை அடையாத குரு கிட்ட போய் நீங்க தியானத்தை படிச்சீங்கன்னா அவரும் கடவுளை தேடுவார், நீங்களும் அவருடன் சேர்ந்து கடவுளை தேடணும். முக்தி பெற்ற குருன்னு என்னதுன்னா, கடவுளை தேடி முடிச்சு கடவுள் கூட ஒன்றாக கலந்து உங்களை கைப்பிடித்து கடவுள்கிட்ட கொண்டு போறவர் தாங்க உண்மையான குரு. அந்த மாதிரி குரு கிட்ட போய் தியானத்தை படிங்க, நீங்க நல்லா இருக்கீங்க.